கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி வருகிறதான வழிகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து நடந்து போய்கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதன், ஒரு வாலிபன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு விட்டு ரொம்ப தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்குற, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்குறார். அப்போது கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. முதல்லையே கர்த்தர் அவன் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிடுகிறார். அவன் நல்ல போதகரே என்று சொல்லி முழங்காற்படியிட்டு தன்னை தாழ்த்தினவனாக, தன்னை தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மை உள்ளவனாக காட்டி கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, நல்ல போதகரே என்று அவரை கூப்பிடுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லாத, பிதாவாகிய தேவனை தவிர நல்லவர்கள் யாரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லிவிட்டு சில கற்பனைகளை கர்த்தர் சொல்லி, இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கர்த்தர் அடுத்த வசனத்திலே அவனிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறார், போதகரே, இவைகளெல்லாம் நான் சின்ன வயசில் இருந்தே இதையெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கேட்குறார், நீ அறிந்திருக்கிறாய், உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். ஆனால் அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் கை கொண்டிருக்கிறேன். அங்கே ஆன்சரு வித்தியாசமாக வருகிறது. எல்லாவற்றிலேயும் தன்னை மேன்மையாக எடுத்து காட்டுகிறதை நாம் இந்த வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். நான் எல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்கிறதான வார்த்தை அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தர் ரொம்ப அமைதியாக அவன் மேல் அவர் அன்பு கூர்ந்து அவனை நேசித்து அவன்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இப்போது ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதான குறைவை கர்த்தர் வெளிப்படுத்துகிற விதத்தை நம்ம பார்த்தோம்னா, ஏதோ சாட்டு பூட்டுன்னு எதுவுமே ஆண்டவர் சொல்லலை, நீ பாவி, நீ அப்படி இருக்கிற, உன்னிடத்தில் இந்த பாவம் இருக்கிறது அப்படி என்று நேரடியாக அவனை கடிந்து கொள்ளவோ எதுவுமே ஆண்டவர் செய்யலை. ஆண்டவர் மிக அமைதியாக அன்பு செலுத்தி அந்த அன்போடு கூட கர்த்தர் அவனுக்கு அவனுடைய காரியத்தை சுட்டி காட்டுகிறார். அவனிடத்தில் இருந்த குறைவை கர்த்தர் சுட்டி காட்டுகிற விதம்தான் அன்போடு கூட சுட்டி காட்டுகிறார். எப்படி தெரியுமா? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப அமைதியாக அவங்ககிட்ட சொல்கிறாரு, எப்பா, நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு நீ உன் வாயினாலே சொன்ன, ஓகே, இப்போது உன்னிடத்தில் ஒரு குறைவை நான் காண்கிறேன். ஆமென். கர்த்தர் ஒரு குறையை காண்கிறார். அவன் 199 எல்லாமே நான் சரியாக இருக்கிறேன் என்று தன்னுடைய வாயினால் அவன் சொல்கிறான். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று குறை. அது என்னென்னா, உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு நீ கொடு, அதுக்கப்புறமாக நீ எப்படி வரணுமா, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கு அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. இயேசுவுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே நடந்த ஒரு சில வசனங்கள் தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது இதிலிருந்து ஒரு வேத சத்தியம் நம்ம ஒவ்வொருவரையும் புரிய வைக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும், நீங்களும் நானும், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வருவதுண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம்.
இதுதான் ஒரு தெய்வ பிள்ளையுடைய அனுதின வாழ்க்கை அனுபவம். இங்கே இந்த மனிதனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் ரொம்ப ஐஸ்வர்யவான், ரொம்ப பணக்காரன். அதனால் அவனுக்கு அவனுடைய ஆஸ்தியின் மேலே இருந்த பற்று அதை விட அவனுக்கு மனது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விடவும், அவருடைய கட்டளை கற்பனைகளை விடவும் இந்த உலக பிரகாரமான எந்த ஐஸ்வர்யமோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ ஞானமோ படிப்போ அறிவோ எதுவுமே ஒரு மனிதனுக்கு முக்கியமில்லை என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதான் கர்த்தர் அருமையாக சொல்கிறார், இனி ஒன்றும் செய்ப்பா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. ஆமென். அல்லேலூயா. அடுத்து தான் சிலுவை. ஆமென். ஒரு மனுஷன் சீஷனாக இருக்க விரும்புகிற ஒரு மனிதனுக்கு சிலுவை உண்டு. ஆமென். அதான் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் சீஷரிடத்தில் கட்டளை கொடுப்பார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஆமென். முதல்ல சீஷராக்கி அதுக்கப்புறமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒரு மனிதன் சீஷனான பின்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்போ ஏதாவது குறைகள் இருக்குமானால், வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் நம்மால் சிலுவை சுமக்க முடியாது. ஆமென். ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு மனிதன் கஷ்டப்பட விரும்ப மாட்டான். உலக பிரகாரமாகவே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பணக்காரனாகிய ஒரு மனிதன், ரொம்ப வசதி உள்ள ஒரு மனிதன் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு பைக்கிலையா ஒரு வழியில் நடந்து போகவா விரும்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அவன் எந்த உயர்ந்த நிலையில் இருக்க முடியுமோ அவ்வளவு அவன் லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவனால் கஷ்டப்பட அவன் விரும்ப மாட்டான். அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கே இவன் ரொம்ப பணக்காரன் ஆனபடினால இவனுக்கு சிலுவையை எடுக்க மனம் இல்லை. ஆமென். ஒரு மனிதன் தன்னுடைய சிலுவையை எடுத்தால் தான் அவன் சீஷன் ஆக முடியும். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 33வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமீன். இயேசு சொன்ன வார்த்தை இது. அதாவது லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போது நமக்கு என்னதான் இருந்தாலும் அதனால் உலகத்தில் வாழும்போது நீங்கள் ஒருவேளை ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன சகோதரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கு எல்லாம் வேண்டாமா? வாழ்வதற்குரிய அடிப்படை ஆசீர்வாதங்கள் தேவைகள் எல்லாம் தேவைதான். இதன் அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு அழகாக சொல்கிறார், எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், இந்த இடத்துல அல்லேலூயா, அங்கே நீ உனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனானபடியால் அவனுக்கு அது விருப்பம் இல்லை. யாருக்குமே எதையுமே கொடுக்க அல்லனா உதவி செய்ய அவனுக்கு மனம் இல்லாததுனால அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். அவனுக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளணும், அதை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் தன்னை தான் வெறுக்க அவனுக்கு மனம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இங்கே அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால், அல்லேலூயா, வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் முதல் தன்னைத்தான் வெறுக்கணும். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட ஆமென் கர்த்தரை நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சீஷனாக இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இல்லை உலகத்தில் இருக்கிய ஐஸ்வர்யம் எல்லா அந்தஸ்து அதற்கு மேலேயே நம்முடைய கண்கள் இருக்குமானால் அல்லது நம்முடைய மனம் இருக்குமானால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது ரொம்ப கடினமான காரியம். ஆமென். ஆகவே தான் அவன் துக்கமுகமாய் போய்விட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன், எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு சொல்லும்போது 6வது அதிகாரம் அதனுடைய 19-20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அது ஒருவேளை திருட்டு போகலாம், இல்லை பூச்சி ஏதாவது அரித்து போடலாம். ஆனால் பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியோ துருவோ ஒன்றுமே இருக்காது, திருடர் அங்கே கண்ண
அன்னமிட்டு திருடுவதும் இல்லை. ஏன் கர்த்தர் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னான்னா நம்ம உடனே நேரடியாக இங்கேருந்து பரலோகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவா ஆண்டவர் சொல்கிறார்? இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் கர்த்தர் தந்திருந்தால் ஆமேன், அது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பகுதியை நாம் செலவிட வேண்டும். ஆமேன், அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்படி நாம் செலவிடும்போது அது கர்த்தருடைய கணக்கிலே போய் சேருகிறது. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதுதான் நாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது. இன்னும் நமக்கு ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் அதிகமாக இருக்குமானால் கர்த்தர் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அநேகர் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அதிகமாக செலவிடவும் செய்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி செலவிடுகிறவர்களை பற்றி அல்ல இங்கே. இந்த மனிதனுக்கு தனக்கு உண்டானவைகளில் ஏழைகளுக்கு கொடுக்க மனம் இல்லை. ஆமேன், அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. நாம் எதை செய்கிறோமோ அதை கற்று சொல்கிறார், அதை எனக்கே செய்தீங்க. நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொல்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நம்ம கூட நம்ம ஒவ்வொருவரும் எல்லாருமே நம்ம யாருமே நல்லவர்கள் இல்லை. ஆமென். இயேசுவே சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப தூசிகள், நம்ம எதுவுமே இல்லை. அப்பேற்பட்டதான நாம் என்று தெய்வ சமூகத்திலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு ஆவலோடு காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மை பார்க்கும்போது நம்மள என்ன குறை இருக்கிறதோ அதை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாம் நல்லா தான் இருக்கிறதப்பா, ஆனால் ஒரு குறை உண்டு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று ஒரு குறை உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்குற சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட அனுபவத்திலேயே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்மிடத்தில் தடையாக ஏதாவது காணப்படுமானால் கர்த்தர் அல்ல ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தருகிறதான காரியங்களில் நாம் சீர்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன குறை, ஆமேன், ஹல்லேலூயா, ஏதோ ஒரு சின்ன விஷயம், கர்த்தருக்கு பிரியமில்லாதது இல்லை, கர்த்தர் விரும்பாத காரியங்கள் இல்லை, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத சில காரியங்கள், ஆமேன், அவருக்கு சீஷனாக முடியாதபடிக்கு இன்றைக்கு தடை செய்கிற ஏதோ ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு நாம் மனம் திரும்பி அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நாமே நிதானித்து, தகப்பனே, என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்குமானால் அதை எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. ஆமென். நம்ம சபைக்கு போவோம், ஹல்லேலூயா. இல்லை, யூடியூப்பில் நீங்கள் செய்திகளை கேட்பீங்க, டிவியில் செய்திகளை கேட்பீங்க, வசனம் பைபிள் எடுத்து வசனத்தை வாசிப்பீங்க, அந்த வசனம் உங்கள் கூட பேசும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவரே, அதிலிருந்து நான் சரி செய்ய விரும்புகிறேன். ஆமென். அதை விட்டு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே என்கிறதான ஒரு நல்ல இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாமும் அந்த ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் ஆண்டவரே உமக்கு சீஷனாக இருக்க விரும்பாதபடி துக்கமுகத்தோடு அவன் திரும்பி போய்விட்டான் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை வெறுக்க அவனுக்கு மனம் இல்லை. உலக ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய முழு இருதயத்தையும் வைத்திருந்தபடியினால் அவனால் உம்மை பின்பற்ற முடியலை ஆண்டவரே. அப்போ நாங்கள் அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் உமக்கு சீஷனாக ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டும். அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சீஷனாக முடியாதபடிக்கு, கர்த்தரை பின்பற்ற முடியாதபடிக்கு ஏதாவது தடைகள் இருக்குமானால், ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, ஆத்ம ரட்சிப்பு மிக விலையேற பெற்றது என்பதை உணர்ந்த இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் தங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தெய்வ சமூக
சமூகத்திலே அறிக்கையிட்டு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.